வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு 18/4/2026 இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க சந்தைக்கு உள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு நேரடியாக உங்களை காட்டுறேன். அப்புறம் நாம புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிக்கிறீங்க, ஆட்டு மனோ வில்லேஜ் மீடியா அப்படின்னு சேனலு. நம்ம மனோ டிவி சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அந்த ஆட்டு மனோ வில்லேஜ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? காளிமுத்து. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? உருளகுடி. நம்ம கடலூர் பக்கத்துல இருந்து உருளகுடியில இருந்து வந்திருக்காங்க. காளிமுத்து அண்ணா பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன கிடாமரியானே? கிடாமரி. இது என்ன ரகம் தெரியுமாண்ணே? ஒரு நிமிஷம். கொடியாடுல புளியம்போர். கொடியாடுல புளியம்போர் வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு, ஜம்முன்னு இருக்குங்க. என்ன ஆடு எதுக்காக வாங்கினீங்க? வளர்க்குறது வாங்கிருக்கீங்களா? விசேஷத்துக்கா? கோவிலுக்கு விசேஷத்துக்கு வாங்கிருக்கீங்க. அழகான இருக்கு, அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணா இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 15,000 சொல்லி 12,500 வாங்கிருக்கீங்க. அழகான இருக்கு, செம்மையா இருக்கு. இது ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? இல்லை, 2 குட்டி இருக்கு. அப்படியே, சரி. பல்லு போட்டுருக்கு தெரியுமா? பல்லு போடல. அப்போ இளங்குட்டியா கோவிலுக்காக அண்ணன் பார்த்து ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு ஒச்சரும் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. அருமையான குட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. அண்ணன் உங்கள் பேர் என்ன பேருண்ணே? முருகன். எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? உருளகுடி. நம்ம கடலூர் பக்கத்தில் உருளகுடி. உருளகுடிந்து வந்திருக்காங்க நம்ம முருகன் பாருங்கள். அழகான 2 என்ன இது கிடாமரியான வாங்கிருக்கீங்க? 2 கிடாமரி பாருங்கள். ஒரு ஒத்த மர கிடா வாங்கிருக்கீங்க பாருங்கள். அழகான நம்ம ஒத்த மரம் வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில், ரொம்ப எராராக தான் கிடைக்கும் பாருங்கள். அது வந்து நெத்தி மரம் சூப்பராக இருக்குது. 2 கருத்த குட்டி வாங்கிருக்கீங்க. இது குட்டி எதுக்காக வாங்கிருக்கீங்களே? கிடா கோவிலுக்கா விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. அருமையான கிடா வாங்கிருக்கீங்க. சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ வாங்கினீங்க? 28 சொன்னாங்க. 2 ஜோடி. நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? 24 வாங்கினுங்க. அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. என்ன இது பல்லு எதுவும் போட்டுக்கும் தெரியுமா? பல்லு போடாத இளங்குட்டியாக வாங்கியிருக்கீங்க. அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது, செம்மையா இருக்குங்க. அண்ணா உங்க பேரு என்ன பேருண்ணே? கருப்புசாமி. அண்ணா உங்க அண்ணாச்சி உங்க பேரு? முருகன். கருப்புசாமி முருகன். அண்ணாச்சி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சிவகாசில இருந்து வந்திருக்கீங்க. சிவகாசில இருந்து நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க பாருங்க. ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க. என்னாச்சு? கிடாமரி தானே? 16 ரூபா சொன்னாங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 12,500 வாங்கிருக்கோம். 16 சொல்லி 12,500 வாங்கிருக்கீங்க. அருமையான குட்டி வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன பர்ஸ், என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்க்கறது வாங்கிருக்கீங்களா? வாங்கி வளர்க்குறதுக்காக வாங்கிருக்கீங்க. அருமையான குட்டியாக வாங்கிருக்கீங்க. இது ஆடு ரகம் தெரியுமா அண்ணாச்சி? கொடியாட்டில் புளியம்போர். எட்டயபுரம் ஒரிஜினல் நாட்டு கொடியாட்டில் புளியம்போர் வாங்கிருக்கீங்க. அருமையான குட்டியாக இருக்குது. பல்லு எது போட்டுக்குமா அண்ணாச்சி தெரியுமா? பல்லு அப்போ இளங்குட்டி, ஒரு வயசுக்குள்ளே தான் இருக்கும். அழகான குட்டியாக வாங்கிருக்கீங்க. வீட்டில் எதுவும் வளர்க்குறீங்களா ஆடு? அப்படியே. அது என்ன ஆடு வச்சிருக்கீங்க? கொடியாடு. வெள்ளாடு தான் வச்சிருக்கீங்க. எல்லாம் வெள்ளாடு தான் வச்சிருக்கீங்க. அருமையான குட்டியாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. பார்க்குறது ஜம்முன்னு தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. அழகான எந்த ஒரு குறை இல்லாமல், எந்த ஒரு ஒச்சனும் இல்லாமல் அழகான குட்டியாக வாங்கியிருக்கீங்க. செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகா ஜம்முன்னு நினச்சி. நம்ம சிவகாசிலேருந்து என்ன முருகனும் கருப்புசாமி நினச்சோம். நல்லா இருக்கும். ஒரு பாருங்க நம்ம வண்டியிலங்க. இது நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு புதுக்கோட்டை தான் கொண்டு போகிறாங்க. பாருங்க, ஆட்டு வியாபாரி வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அழகான குட்டி, இளங்குட்டியாக வாங்கிட்டு போகிறாங்க. உள்ள செம்பரி நாட்டாடு, வெள்ளாடு நாட்டாடு இருக்குது பாருங்கள். எல்லாமே இளங்குட்டி தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 50 குட்டி இருக்குது. பொட்டாட்டில் செம்பரி பொட்டாடு இருக்குது, மயிலம்பாடு இருக்குது, நாட்டாடு இருக்குது. அப்புறம் பாருங்கள் குட்டி, இளங்குட்டி பாருங்கள். எல்லாமே சின்ன குட்டி பாருங்கள், அழகாக அருமையாக இருக்குங்க. பிறந்து 1 வார குட்டி இருக்குது, 1 மாத குட்டி இருக்குது, 2 மாத குட்டி, அப்படி விதவிதமாக ரகரகமாக கலராக வச்சுக்கோங்க. அண்ணாச்சி தேடி பிரித்து வாங்குறாங்க. ஒவ்வொரு குட்டியும் கலராக அழகான குட்டியாக வாங்கியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. புளியம்போர், கரும்போர், புளியம்போர் வச்சுருக்காங்க, கரும்போர். அப்புறம் செவ்வாழை இங்கே பாருங்கள், செவ்வாழை கலரில் வச்சுருக்காங்க. உள்ள செவ்வாழை கலரில் இருக்குது பாருங்கள், அழகான குட்டியாக இருக்குது பாருங்கள். பால் குடிக்க மறக்காத குட்டி. அண்ணாச்சி உங்கள் பேர் என்ன? பேர் என்ன? மாரி. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணே? சாயலுடி பக்கம், நம்ம விளாத்துக்களை தாண்டி. அது ராமநாதபுரம் மாவட்டம் தானே? ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம மாரி அண்ணன் வந்திருக்காங்க பாருங்கள். செம்மையாக நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க. கிடாமரி தானே அண்ணாச்சி? கொஞ்சம் அழகான கிடாமரி, செம்மையாக இருக்குங்க அண்ணாச்சி. இது என்ன ரகம் தெரியுமா அண்ணாச்சி? கொடியாட்டு குட்டியில் புளியம்போர் குட்டி வாங்கிருக்கீங்க. அருமையான குட்டியாக இருக்குது அண்ணாச்சி. நீங்கள் வாங்க வந்தது கிடைச்சதா அண்ணாச்சி? ஆமாம், எதிர்பார்த்த ஆடு கிடைச்சது. அருமையாக இருக்குது. சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ வாங்கினீங்க? முடிச்சிங்க. 28 சொல்லி 25க்கு கேட்டு 24க்கு முடிச்சிருக்கீங்க. அருமையான குட்டியாக இருக்குது. சும்மா ஜாமுன்னு பாருங்கள். நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது பாருங்கள். அழகான இருக்குது புளியம்போர். நம்ம கொடியாட்டு குட்டியில்
புளியம்பூர் வாங்கிக்கிறீங்க, தேடி பிடிச்சி வாங்கிக்கிறீங்க, அழகான கிட்டாபுக்கு. அண்ணாச்சி இது ஆடு என்ன பர்பஸ், என்ன பயன்பாட்டுக்கு வாங்கியிருக்கீங்க? கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கியிருக்கீங்க. அழகான குட்டியாக இருக்குது, ஜம்முன்னு. இது ஆடு எது பல்லு எதுவும் போட்டுக்க மாட்டேஞ்சி, 2 பல்லு கிடா, அருமையான குட்டி. அப்போ 2 கிலோன்னா ஒரு 2 வயசுக்குள்ளே இருக்கும். ஆமாம், 1.5 வயசு 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அழகான குட்டி, ஜம்முன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கு நம்ம அடி தூக்கலாக இருக்குது. அண்ணாச்சி எந்த ஒரு ஆடு எந்த ஒரு குறை இல்லாமல் நல்ல ஒரு உச்சம் இல்லாமல் நல்ல குட்டியாக வாங்கியிருக்கீங்க, தேடி பிடிச்சி வாங்கியிருக்கீங்க, செம்மையாக இருக்குங்க. நம்ம புளியம்பூருக்கு கொடியாட்டுக்குட்டியில் புளியம்பூருக்கு வாங்கியிருக்காங்க அண்ணன். நம்ம சாயல்குடி பக்கத்துலேருந்து மாரியண்ணன் வந்திருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் செம்மையான ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்க. அண்ணாச்சி அவங்க பேர், அண்ணாச்சி பேர் என்ன பேர்? என்ன பாலகிருஷ்ணன். அங்கே அண்ணாச்சி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? வேடநத்தம். குறுக்குச்சாலை பக்கத்தில் வேடநத்தில் தான் வந்திருக்கீங்க. அழகான குட்டி. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் குட்டி கிடாமரி வாங்கியிருக்கீங்களா அண்ணாச்சி? கிடாமரி இருக்கீங்க. நல்ல கருத்து குட்டியாக கருங்குட்டியாக வாங்கியிருக்கீங்க, தேடி பிடிச்சி. அண்ணாச்சி இது வளர்க்குறது வாங்கியிருக்கீங்களா? ஆப்பா சரி. கோவிலுக்கா செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம 3 கிடாமரி வாங்கியிருக்கீங்க என்னாச்சி? 3 கிடாமரி 19 சொல்லி 16 வாங்கினீங்களா? அண்ணாச்சி 19 சொல்லியிருக்காங்க. 16 ரூபாய்க்கு 16,000க்கு 3 குட்டி முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டியாக இருக்குது, செம்மையான கருங்குட்டி வாங்கியிருக்காங்க, தேடி பிடிச்சி. கோவிலுக்காக வாங்கினீங்களாண்ணே? உங்கள் பேர் என்ன பேர் சொல்லல? முனிசாமி. நீங்கள் என்ன? மாரிமுத்தண்ணே. அண்ணாச்சி வந்து பாலகிருஷ்ணன் அண்ணாச்சி. நம்ம குறுக்குச்சாலை பக்கத்தில் வேடநத்தத்துலேருந்து வந்திருக்காங்க. அருமையான குட்டி, 3 கிடாமரி இளங்குட்டியாக வாங்கியிருக்காங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் குட்டியாக வாங்கியிருக்காங்க. உங்கள் பேர் என்ன பேருண்ணே? சங்கர்ண்ணே. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணே? இளம்பவனம். நம்ம பக்கத்தில் தான், எட்டியாபுரம் பக்கத்தில் இளம்பவனம்லேருந்து வந்திருக்காங்க. பாருங்கள், நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் ஒரு கிடாமரியானே கிடாமரி வாங்கிருக்கீங்க, கருத்த குட்டியா வாங்கிருக்கீங்க. ஆமா, இளங்குட்டியா தெரியுது, தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. நம்ம கருத்த குட்டியா. ஆடு என்ன பயன்பாடுக்கு வாங்கிருக்கீங்க? கோவிலுக்கு. ஆமா, கோவிலுக்காக நான் வாங்கியிருக்கேன். பாருங்க, அருமையான குட்டி. நம்ம கருங்கடா கூட சொல்லலாம். ஆமா, கருத்த குட்டி வாங்கிருக்கீங்க. குட்டி பாருங்க, நல்ல எந்த ஒரு ஒச்சம் இல்லாம அழகான குட்டியா இருக்கு பாக்குறதுக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 14 ரூபா சொன்னாங்க. 13,500 வாங்கிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு இந்த ஆடு வந்து அந்த விலைக்கு பெறும் அப்படிங்கிறீங்களா? அழகா பெறும் அப்படிங்கிறீங்க. நம்ம கோவிலுக்காக எதிர்பார்க்கல, காசை எதிர்பார்க்கல, அருமையான குட்டியா வாங்கிருக்கீங்க. நம்ம கருங்குட்டி. ஆமா, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, அடி தூளா இருக்கு பாருங்க, அழகான குட்டியா இருக்குங்க. தம்பி உங்க பேர் என்ன பேரு? விஸ்வா தம்பி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? விருதுநகர்ல இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க, நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில இது என்ன மாதிரி வரீங்க? கிடாமரியா பெண்மரியா? 2மே கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. ஒன்று கருத்த குட்டி, ஒன்று கருப்பு வெள்ளை. அதாவது இது என்ன ரகம் தெரியுமா தம்பி? நாட்டுக்குடி. இது நம்ம எட்டியாபுரம்னால கொடி அடுப்பாங்க. நம்ம கருத்து குட்டியாக வாங்கிருக்கீங்க, தேடி பிடிச்சி வைக்கிங்க. அழகான குட்டியாக இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம சந்தையில் இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? ஜோடியா? ஜோடி 30 ரூபா சொன்னாங்க. சரி, 13 ஒரு குட்டி 13,000க்கு வாங்கிருக்கீங்க. 2 குட்டி 26,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன பர்பஸ்க்கு வாங்கிருக்கீங்க, என்ன விலை? கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க, கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க, தேடி பிடிச்சி ஆடு நல்ல ஆடா குட்டியாக தேடி பிடிச்சி எந்த ஒரு ஒச்சம் இல்லாமல் குட்டியாக வாங்கியிருக்கீங்க. அழகான குட்டி, செம்மையா இருக்கு பாருங்க, அடி தூளா இருக்கு. இது ஆடு வந்து நீங்கள் வாங்கின விலைக்கு பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அழகா பெறும் அப்படிங்கிறீங்க. வீட்டில் எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? அப்படியா? சரி. எந்த மாதிரி ஆடுலாம் வளர்க்குறீங்க? கொடி ஆடு வளர்க்குறீங்க? இல்லை என்ன வெள்ளாடு, செம்பரி அந்த மாதிரி? வெள்ளாடு தான். எத்தனை வளர்ப்பீங்களே? 5-6 இருக்கீங்க. சரி, அழகான இருக்கு. இது எது பல்லு போட்டுறது தெரியுமா உங்களுக்கு? பல்லு போடாத இளங்குட்டி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்புறம் இது உங்கள் வேறையா? அவங்கள தானா? இது அவங்களுக்குள்ள தானா? அப்போ அண்ணாச்சி இன்னும் தம்பி 2 குட்டி வாங்கியிருக்காங்க பாருங்கள். இதே என்ன பாருங்கள், ஒரே அப்போ 4 குட்டி வாங்கிருக்கீங்க. பாருங்கள் தம்பி, ஒரு 4 குட்டி வாங்கிருக்காங்க. நம்ம விஸ்வா தம்பி நம்ம விருதுநகர்லேருந்து வந்திருக்காங்க. பாருங்கள், 4 கிடாமரி வாங்கியிருக்காங்க. 2 கிடாமரி பாருங்கள். அதில் இது வந்து நெத்தி மேரை. அந்த நெத்தி மரம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, ஒரு ஒத்த மரம் நெத்தி மரம்லாம் கிடைக்காது. அழகான குட்டியாக தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. இது வந்து ஒரு அணில் கலரில் பாருங்கள், வித்தியாசமான கலரில் ஜம்முன்னு இருக்குது பாருங்கள், அழகான குட்டி. இது கிடாமரி வந்து 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 4 கிடாமரி அழகான குட்டியாக இருக்குது. கோவிலுக்காக நம்ம விஸ்வா தம்பி விருதுநகர்ல வந்திருக்காங்க. அழகான குட்டியாக வாங்கியிருக்காங்க. தம்பி உங்கள் பேர் சொல்லலையே? மணி தம்பி வந்து ஆமா, எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்ல? இளம்பவனம். ஆமா, ஆமா, பொம்மரி ஒரு பெறாலு, 2 பல்லு பெறாலு. ஆமா, ஆமா, அதோட குட்டியா. ஆமா, 2 பல்லு பெறாலு.
அதான் 2 பல்லு குறாலு தான். 1 வயசு தான். 1 வயசு தான். இது குட்டி பிறந்து ஒரு 2-3 மாசம் அவ்வளவுதான். 1.5 மாசம் குட்டியா இருக்கு. பொம்மரியா குட்டி. ஆமா ஆமா ஆமா. 19 ரூபா சொன்னாங்க. 17 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா. இந்த ஃபர்ஸ்ட் ஈட்டி தான். ஃபர்ஸ்ட் ஈட்டி குறாலு. ஆமா தலையீட்டு குறாலு தான். ஆமா ஆமா ஆமா. ஒரு 5 ரூபாய் கிடக்கு. ஆமா ஆமா. தீவனம் மக்காச்சோளம் அரிசி அந்த மாதிரி தான். ஆமா 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 ஆமா. துரை. ஆமா. அண்ணா உங்க பேர் என்ன சொன்னீங்க? அஜ்மீர் கான். அஜ்மீர் இந்த ஊர்னே காரியாபட்டில இருந்து வந்திருக்கீங்க. அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. 2 பெண்மரி என்னண்ணே? 2 பெண்மரி ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோ வாங்கினீங்க? ஜோடி 6 ரூபா. இது 2 குட்டி 6 ரூபா. அது கிடாமரி வந்து 4 ரூபா. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. செம்மையாக இருக்குது. இது வந்து நம்ம ரகம் வந்து எட்டியாபுரம் கொடியாடு. 2மே கொடியாடே வந்தீங்க. 1 கரும்பூர் வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. என்ன ஆடு வந்து வளர்ப்புக்கு வாங்கிருக்கீங்களா? வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அழகான குட்டியாக இருக்குது. இது வளர்த்த எத்தனை நாளில் இந்த குட்டி ஆடாகுண்ணே உருப்படியாகும் பெருசாக? 1 வருஷம் வளர்த்தா ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த விலைக்கு வாங்கலாம். இது உங்களுக்கு எதிர்பார்த்த விலையில் அமைஞ்சிருக்காது குட்டி? எதிர்பார்த்த விலையில் அமைஞ்சிருக்கு. அழகான குட்டியாக இருக்குது. சொன்னாங்க செம்மையாக இருக்குமே. சூப்பராக இருக்குது. பால் குடிக்க மறக்காத இளம் குட்டியாக வாங்கியிருக்கேன். பால் வந்து இன்னும் 1 வாரம் கொடுத்தா போதும். அப்புறம் இறை கடிக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லா அழகான குட்டியாக வாங்கியிருக்கேன். சரிண்ணே. அழகர்சாமி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கூத்தலூர்னி. அண்ணாச்சி அவங்க பேர் என்ன பேர் அண்ணாச்சி? என் பேர் ராமசாமி. ராமசாமி. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பட்டியூர். நம்ம பட்டியூர்னா எந்த பக்கம் அவங்க? சரி, அங்கிருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் மாட்டு சந்தையில் கிடாமரி நல்ல சரியான கிடாமரி வாங்கிருக்கீங்க. கிடாமரி தானே? 2மே கிடாமரி. அழகான கிடாமரி இருக்குது. தேடி பிடிச்சி வாங்கியிருக்கீங்க. சும்மா ஜம்முன்னு வளர்த்த குட்டியாக வளர்க்குறீங்க. வளர்ந்த குட்டியாக வாங்கியிருக்கீங்க. அண்ணாச்சி சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோ வாங்கினீங்க? 24 வாங்கியிருக்கீங்க. 25 ரூபா சொல்லி 24 ரூபாய்க்கு. ஆமாம், ஜோடி 2 சேர்ந்து அழகான குட்டியாக வாங்கியிருக்கீங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஆடு என்ன ரகம் தெரியுமா அண்ணாச்சி? தெரியாது. எட்டியாபுரம் கொடியாடு. கொடி வாங்கியிருக்கீங்க. அழகான குட்டியாக இருக்குது. செம்மையாக அடி தூளப்பமையாக இருக்குது. டக்கரா பாருங்கள் அழகாக இருக்குது. அண்ணாச்சி ஆடு என்ன பர்பஸ், என்ன பயன்பாட்டுக்கு வாங்கியிருக்கீங்க? ஆடு என்ன பயன்பாட்டுக்கு, எதுக்காக வளர்க்குறதுக்கு வாங்கியிருக்கீங்களா? ஆடு வளர்க்குறதுக்கு வாங்கியிருக்கீங்களா? கோவிலுக்கு வாங்கியிருக்கீங்களா? வளர்ப்புக்காக வாங்கியிருக்கீங்க. அருமையான குட்டியாக இருக்குது பாருங்கள். சரியான செம்மையான கிடாங்க. அழகாக இருக்குது. ஜோடியாக வாங்கியிருக்கீங்க. அண்ணாச்சி இது ஆடு பல்லு எதுவும் போட்டுக்குமா? பல்லு போடலை. அப்போ இளங்குட்டியாக தேடி பிடிச்சி வாங்கியிருக்கீங்க. அழகான குட்டியாக வாங்கியிருக்கீங்க. எந்த ஒரு ஒச்சம் இல்லாத அழகான நல்ல நீட்டான குட்டியாக வாங்கியிருக்கீங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வீட்டில் எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? ஆடு வீட்டில் எதுவும் வளர்க்குறீங்களா? அப்போ என்ன ஆடு வளர்க்குறீங்க? எந்த மாதிரி ஆடு வளர்க்குறீங்க? ஆடு எந்த மாதிரி ஆடு வளர்க்குறீங்க? வெள்ளாடு தான் வளர்க்குறீங்க? வெள்ளாடு தான் வளர்க்குறீங்க. அழகான குட்டியாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. தம்பி வணக்கம். தம்பி உங்கள் பேர் வந்து அந்தோணிமுத்து. அண்ணன் பேர் இவங்க சொல்லலை? ஐயர். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ராஜபாளையம் வந்து நம்ம ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்காங்க. நம்ம பாருங்க, நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில பாருங்க வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்களா? வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. எல்லாம் இளங்குட்டியா இருக்கு பாருங்க. இது ஆடு ரகம் தெரியுமா உங்களுக்கு? கொடியாடு. எட்டியாபுரம் கொடியாடு வந்து இது கரும்போரு ஒரு கருத்து கட்டி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. நம்ம சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? ஜோடி. சரி, 11,000 முடிச்சிருக்கீங்க. 15,000 சொல்லி 11 முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டி. எத்தனை மாசம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? 2 மாசம் 3 மாசம் குட்டி இருக்கு. அழகா இருக்கு. அப்பல ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? ஆடுல. அப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வளர்க்குறீங்க? இப்ப இல்ல. அதனால ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கு. பாருங்க. அப்ப இது வந்து என்ன மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா இல்ல தீவனம்? கை தீவனம் போட்டுருவீங்க. அழகான போட்டு அருமையா இருக்கும். வளர்த்து எப்படி விசேஷத்துக்கு விற்பனைக்கா?
சொந்த யூஸுக்கு. ஆமா, சொந்த யூஸுக்காக அண்ணா வளர்க்குறாங்க. நம்ம தேவைக்கு. இது ஆடு வளர்த்தா எத்தனை மாசத்துல நீங்க வளர்த்து குட்டி ஆகிருவீங்க பெருசா? வெளியில விக்கிற மாதிரி இருந்தா 6 மாசம் ஆகும். சரி. ஒரு 1 வருஷம். நம்ம தேவைக்கு சொந்த வளர்ப்புனா சொந்த தேவைக்குன்னா ஒரு வருஷத்துல 1 வயசு வரைக்கும் வளர்க்கலாம். விற்பனைக்குன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் வளர்த்து நம்ம விற்கலாம். அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஒன்னு கருத்த குட்டி, ஒன்னு கரும்போர் குட்டி. நம்ம ராஜபாளையத்துல இருந்து பேர் என்ன பேர் சொன்னீங்க? அந்தோணி முத்து. அந்தோணி தம்பி வந்திருக்காங்க. நம்ம செம்மையான குட்டி வாங்கிருக்கீங்க, அழகான குட்டி. அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? பாலமுருகன். என்ன இளையரசந்தல், ஊர் இளையசந்தல். நம்ம இளையசந்தல் இருந்து பாலமுருகன் வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு ஒரு கிடாமரி. என்னண்ணே கிடாமரி தானே? கிடாமரி வாங்கிருக்கீங்க, அழகான கிடாமரி வாங்கிருக்கீங்க. நல்லா தேடி பிடிச்சி இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு அழகா இருக்கு. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? சரி, முடிச்சிருக்கீங்க. 15,000 சொல்லி 11,500 முடிச்சிருக்கீங்க. ஆமா, வேலை இது உங்களுக்கு அதிகமா தெரியுதா கம்மியா இருக்கா? சரி, இன்னைக்கு நிலைக்கு அதிகம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனா இது மாசம் எத்தனை மாசம் இருக்கு குட்டி? 1 வருஷம் கணக்கு. அப்ப பல்லு போடாத குட்டி. பல்லு போடாத இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க, அழகான குட்டி. நம்ம இது ரகம் தெரியுமா, என்ன ரகம்னு? புளியம்பூர். எட்டயபுரம் கொடியாட்டுல புளியம்பூர் வாங்கிறீங்க, அழகான குட்டி. ஆடை பத்தி உங்களுக்கு தெரியுது. அப்ப ஆடு வளர்க்குறீங்களா? எத்தனை ஆடு வீட்டுல வளர்க்குறீங்களா? ஓ, நீங்க வியாபாரி. அப்ப அண்ணனுக்கு எல்லா விஷயம் தெரியும். செம்மையா இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு. என்ன பர்பஸ், ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிறீங்க? நஞ்சு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி விசேஷத்துக்காக வாங்கிறீங்க. தேடி பிடிச்சி நல்ல ஒரு ஒச்ச இல்லாத குட்டி வாங்கிறீங்க பாருங்க. ஆடு நல்ல நீட்டா அருமையா இருக்கு, எந்த ஒரு ஒச்சது இல்லாம சூப்பரா அழகா வாங்கிறீங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. அண்ணாச்சி வணக்கம், உங்க பேர் என்ன பேர் அண்ணாச்சி? வன்னியன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோவில்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு கிடா, என்ன சரியான கிடா வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு, சும்மா செம்மையா இருக்கு பாருங்க. அடி தூளா இருக்கு, பாக்குறதுக்கு ஜம்முன்னு. நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கு அழகா இருக்கு, ஜம்முன்னு தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க சந்தையில, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. அண்ணாச்சி இது ரகம் என்ன ரகம் தெரியுமா அண்ணாச்சி? ரகம் என்ன ஆடு ரகம்? போர். நம்ம புளியம்போர், கொடியாட்டு குட்டியில புளியம்போர் வாங்கிருக்கீங்க, அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு அண்ணாச்சி. செம்மையா. ஆடு என்ன விலைக்கு வாங்கினீங்க அண்ணாச்சி? 20. நம்ம எவ்வளவு சொன்னாங்க? 25 சொன்னாங்க. 20க்கு முடிச்சிருக்கீங்க, அழகான குட்டியா இருக்கு. அண்ணாச்சி பல்லு எதுவும் போட்டுக்குமா? 4 பல்லு கிட்ட. அப்போ ஒரு 2 வயசு இருக்குமா? 2 வயசு இருக்குங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க அண்ணாச்சி? ஆடு எதுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கா, விசேஷத்துக்கா? வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகான குட்டியா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு அண்ணாச்சி பாருங்க. அவங்க உயரத்துக்கு செம்மையா இருக்கு பாருங்க ஆடு. நம்ம புளியம்போர், நம்ம மணியா கோயில்பட்டில இருந்து வந்த அண்ணாச்சி வாங்கியிருக்காங்க. அண்ணாச்சி வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்களா ஆடு? இல்ல, இதான் வாங்கிருக்கீங்க, அழகான குட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு, அடி தூளா டக்கரா இருக்குங்க, செம்மையா அடிப்பொலியா இருக்குங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பெரிய ஆடுங்க. அண்ணாச்சி வணக்கம், உங்க பேர் என்ன பேர் அண்ணாச்சி? கந்தசாமி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க விளாத்திக்குளத்துல வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு குட்டி கிடாமரியா பெண்மரியா அண்ணாச்சி? கிடாமரி வாங்கிறீங்க, அழகான குட்டியா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. இது என்ன ரகம் அண்ணாச்சி? கொடியாடுல புளியம்போர் வாங்கிருக்கீங்க. ஆமா, நம்ம போர் ஆடு சொல்லுவாங்க, அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 2,500 சொன்னாங்க. எவ்வளவு வாங்கினீங்க? 2 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு இந்த 2 ரூபாய்க்கு ஆடு நல்ல பெரும் அப்படிங்கிறீங்களா? பெரும், அழகான குட்டியா இருக்கு. ஏன்னா நம்ம எட்டயபுரம் கொடியாடுல, அதனால ஜம்முன்னு இருக்கும், அழகா இருக்கும். இது வளர்த்தீங்கன்னா எத்தனை மாசத்துல ஆடை உண்டாக்குவீங்க? 6 மாசத்துல உண்டாக்குவீங்க, அழகா இருக்கு பாருங்க. வீட்டுல எதுவும் ஆடு வச்சிருக்கீங்களா? 25 ஆடு வச்சிருக்கீங்க. எல்லாமே நம்ம வெள்ளாடா? வெள்ளாடு. ஆமா, வெள்ளாடு எப்ப விற்கிறீங்களா இல்ல தீவனம் போடுறீங்களா? காட்டுல மேய். அப்ப மேய்ச்சல் மர அருமையான குட்டியா இருக்கு. அப்ப அந்த ஆடோட சேர்ந்து இந்த ஆடு வளர்க்கலாம். வித்தாச்சு, அதுல பால் இருக்கு, அந்த பாலுக்காக இந்த குட்டி வாங்கிருக்கீங்க. அண்ணாச்சி பாருங்க, அது அழகான குட்டி. நம்ம எட்டயபுரம் கொடியாட்டுல புளியம்போர் வாங்கிருக்கீங்க, செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு 2 மாசம் இருக்குமா அண்ணாச்சி? 2 மாசம் இருக்கும். அப்ப பால் இன்னும் குடிக்குமா? பால். சரி. ஆமா, அதாவது வேற தாய்ப்பால் இருந்து பால் குடிக்கிறது கொஞ்சம் வருத்தப்படும், குடிக்காது. இருந்தாலும் ஆடு கூட 2 நாள்ல குடுக்க வச்சிடலாம் அப்படிங்கிறீங்க, அழகான. ஏன்னா பழகி தாயாடு தன் குட்டிக்கு தான் கொடுக்கும், வேற ஆடு கொடுக்காது. இருந்தாலும் 2 நாள்ல பழகினா கொடுத்துரும். ஆமா, பால் வேற ஆட்டுல பால் இருக்கிறனால இந்த குட்டி வாங்கிட்டு போறாங்க. அண்ணாச்சி சூப்பரா இருக்கு பாருங்க, அழகான குட்டியா வாங்கிட்டு போறாங்க. பாருங்க, இது நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தை இன்னைக்கு 18/4/2026 எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தைங்க. நல்லா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இது கூட்டம் அது வரைக்கும் இருக்கு. இது வாசல், தெற்கு வாசல். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இது வடக்கு வாசல்.
இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க, எட்டயபுரம் ஆட்டு சந்தை. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல பிரபலமான ஆட்டு சந்தைங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலயும் பிரபலமான ஆட்டு சந்தைங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. கிடங்க ஜாமுன் இருக்குங்க, அழகான கடை, சும்மா சூப்பரா இருக்கு பார்க்க. 2 ஜோடியா செமையா இருக்கு, சும்மா சக்கரா 2 கருப்பு 2 கிட்டாங்க ஜோடியா, ஒண்ணு போல ஒண்ணுக்கு ஒண்ணு இழைச்சது இல்லைங்க. அருமையா இருக்கு, செம்மையா இருக்குங்க. பார்த்து வியாபாரம் பேசுறாங்க. நல்ல கலருங்க, பாக்குறதுக்கு நல்ல அழகான கலரா இருக்குங்க. அழகான குட்டிங்க கிட்டா. பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லைங்க. 2 கிட்டாங்க ஒண்ணு போல இருக்குங்க, செம்மையா இருக்கு. உயரம், வெயிட், எடை, சைஸ் எல்லாத்துலயும் ஒண்ணு போல இருக்குங்க. ஒரு 4 குட்டிங்க, அழகான குட்டி, வளர்ப்பு குட்டியா இருக்குங்க. நம்ம கரும்போர் புளியம்போர் குட்டி, அழகான குட்டி பாருங்க, சும்மா சூப்பரா இளங்குட்டியா வச்சிருக்காங்க. அழகான குட்டிங்க, விற்பனை வியாபாரம் நடக்கு. பாருங்க, அழகான குட்டிங்க பாருங்க, சூப்பரான வளர்ப்பு குட்டிங்க, அழகான வளர்ப்பு குட்டியா இருக்கு. அருமையான குட்டிகளா இருக்குங்க. ஒரு 4 மாசம் 6 மாசம் குட்டி, அழகான குட்டி. அண்ணாச்சி வணக்கம், உங்க பேர் என்ன பேர் அண்ணாச்சி? செல்லத்துறை. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பொம்மையாபுரம். பொம்மையாபுரத்துல வந்திருக்கீங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில குட்டி வாங்கிருக்கீங்களா, வித்திருக்கீங்களா? வாங்கிருக்கீங்க, அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. பாருங்க, செம்மையான குட்டி. நம்ம கொடியாட்டு குட்டி என்னாச்சு? கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. கொடியாட்டு குட்டி கரும்போர் குட்டி, கரும்போர் குட்டி வாங்கிருக்கீங்க. அண்ணாச்சி இது எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 9,000 சொன்னாங்க. சரி, வாங்கிருக்கீங்க. 9,000 சொல்லி 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. அண்ணாச்சி எத்தனை மாசம் இருக்கு குட்டி? ஒரு 5 மாசம் குட்டி அப்படிங்க. இது வளர்த்தா எவ்வளவு, எத்தனை மாசத்துல நீங்க வளர்த்து ஆடா உண்டாக்கீங்க? 2 மாசம் வச்சிருப்பீங்க, 3 மாசம் வச்சிருவீங்க. ஆடு வாங்கி வித்துருவீங்க. அப்ப வீடு எது ஆடு வளர்க்குறீங்களா? ஆடு வளர்ப்போம், விற்பீங்க, வாங்குவீங்க, விற்பீங்க. இதுல பாருங்க நம்ம குட்டிகளுங்க, வெள்ளாட்டு குட்டிங்க. இதுல வந்து கிடாமரி இருக்குங்க, நிறைய வெள்ளை மரங்க, வெள்ளை கிடா, அப்புறம் கரும்போரு புளியம்போரு இருக்கு, வெள்ளை கிடா இருக்கு, கருத்த குட்டியும் இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில குட்டிகள் எல்லாமே கிடாமரி, ஓரளவுக்கு நல்ல உயரமான கிடாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 6, 7 கிடாமரி இருக்குங்க. அழகான கிடாவா இருக்கு, செமையா இருக்கு. வணக்கம். வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேரு சேகர். சேகர். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க பெருநாளி பக்கத்துல துத்தினத்துல இருந்து வந்திருக்கோம். பெருநாளி பக்கத்துல துத்தினத்துல தான் வந்திருக்கீங்க. அண்ணன் பேரு, உங்க பேருண்ணே? நாகநாதன். வந்திருக்காங்க. பாருங்க, நம்ம ராமநாதன் டிஸ்ட்ரிக்ட், அங்க இருந்து பாருங்க. நம்ம செம்மையான ஆடுல கொண்டு வந்துருக்கீங்களா? கொடியாடுங்க, எல்லாமே கொடியாடு, எல்லாமே மரி கொண்டு வந்துருக்கீங்க. என்ன? ஆமா, கிடாமரி கொண்டு வந்து எல்லாமே கிடாமரி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இப்ப மரி வச்சிருக்கீங்களா, வாங்கிருக்கீங்களா? ரெவண்டு குட்டி, ரெவண்டு குட்டி, எல்லா ஆட்டுக்கும் ரெவண்டு குட்டி இருக்கு. எல்லாமே எத்தனை பல்லு போட்டு குட்டி? 6 பல்லு 4 பல்லு 6 பல்லு 4 பல்லு 2 பல்லு இருக்கு. அருமையான குட்டி இருக்கு. என்ன புடுக்க வச்சிருக்கீங்களா, விக்கிறது வச்சிருக்கீங்களா? விக்கிறது தான். அப்ப என்ன ரேட் சொல்றீங்க? ஒரு கடா, ஒரு குட்டி செட்டா இருக்கு. செட்டா இருக்கு. ஆமா, அதான் ஜோடி எப்படி சொல்றீங்களா? ஒரு ஜோடி 25, 26 அப்படி சொல்றீங்க. 25, 26 சொல்றீங்க. அழகான குட்டி. எத்தனை குட்டி, எத்தனை ஆடு இருக்குன்னு குட்டியோட? 5 செட் இருக்கு. 5 செட் இருக்கு. 5 செட். இப்ப கிடாமரில வித்துட்டீங்க. என்ன கிடாமரி தனிச்சு வித்தாச்சு. தனிச்சு இருக்கு. பெரிய கடா பாருங்க, அழகான கடா. 2 கடா, கரும்போர் கடா. கரும்போர் கடா என்ன? பெருங்கடா, சூப்பரான கடா பாருங்க, அருமையான குட்டி.